ஐக்கிய தேசிய கட்சி சுரேஷ் சலேவுக்காக முன்னிற்கும் போது ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறானதொரு கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சலேயை கைது செய்ய முடியும் என்று கூறுவது மட்டும் போதாது. கைது செய்ய முடியும் என்றால் கைது செய்ய வேண்டும், சரியா? அவரை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை நிலைநாட்டும் பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அது தொடர்பில் விசாரணை நடத்தி குற்றவாளிகளை பிடிப்பதாக கூறிக்கொண்டுதானே இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கூறுபவர்கள் தான் அக்காலத்தில் பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதனால்தான் அன்று அக்காலத்தில் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டது, சிரச ஊடக நிறுவனத்தின் மீது குண்டு வீசப்பட்டது, சியத்து ஊடக நிறுவனத்தின் மீது குண்டு வீசப்பட்டது, எங்களது நண்பர் சனத் பாலசூரிய மற்றும் இந்த போத்தல ஜெயந்த் ஆகியோரின் கால்கள் உடைக்கப்பட்டன. கீத் நொயார் மீதான தாக்குதல்கள் போன்றவற்றுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்தோம். நாங்கள் அவற்றுக்காக முன்னின்று வாதிட்ட மனிதர்கள். எங்களால் அவற்றில் எதிலிருந்தும் மாற முடியாது. எனவே எங்களால் போலியான முதலை கண்ணீர் வடிக்கவும் முடியாது. அதன் காரணமாகவே பயங்கரவாத தடை சட்டத்திற்காக நாங்கள் தொடர்ந்து முன்னின்று வாதிட்டோம். சலேவுக்காக பயங்கரவாத சட்டத்தை மாற்ற முடியாது. அப்படி பார்த்தால் கோட்டாபய அரசாங்க காலத்தில் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா 1.5 வருடங்கள் சிஐடிக்குள் வைக்கப்பட்டிருந்தார், சரியா? ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றோ அல்லது 2 கண்களையும் தானம் செய்வேன் என்றோ பிரச்சாரங்களே முன்னெடுக்கவில்லையே. இப்போது திடீரென இவை வெளிவருவதற்கான காரணம் கோட்டாபய ராஜபக்சவின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருவருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டமையிலாகும். ஒரு தனிநபரை குறிவைத்து முதலை கண்ணீர் வடித்து முன்னெடுக்கப்படும் இந்த அரசியல் திட்டங்களுக்குள் நாங்கள் சிக்கப் போவதில்லை. இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இது தொடர்பில் சமூக ஊடக பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை கைது செய்து தடுத்து வைத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக்குவதற்கு சுரேஷ் சலே ஏன் முயற்சித்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இந்த நாட்களில் சுரேஷ் சலேயின் மனைவியை அடிக்கடி ஊடகங்களில் காண முடிகின்றது. அதனை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. கோட்டாபயின் ஆட்சியின் பொழுது 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நாள் இரவு 9 மணி அளவில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அது ஹிஜாஸின் மனைவிடமிருந்து வந்த அழைப்பாகும். சிஐடி அதிகாரிகள் வீட்டுக்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். நான் உடனடியாக ஹிஜாஸின் வீட்டுக்கு சென்றேன். சிஐடி அதிகாரியிடம் என்ன பிரச்சனை என்று வினவினேன். வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது ஹிஜாஸின் மனைவி ஒரு கர்ப்பிணி தாய். சுமார் 2 மணித்தியாலங்களின் பின்னர் அவர்கள் அவரை கைது செய்தார்கள். நானும் அவர்களுக்கு பின்னால் சிஐடி காரியாலயம் வரை சென்றேன். தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நீண்ட காலம் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவர் விளக்கமறில் வைக்கப்பட்ட பின்னர் சிறைச்சாலைக்கு சென்று அவரை பார்வையிட்டேன். அங்கு அவர் எதிர்கொண்ட விடயங்கள் குறித்து விவரித்தார். அன்று ஹிஜாஸ் மீது பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அவரை சூத்திரதாரியாக்க சுரேஷ் சலே ஏன் முயன்றார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது அவர் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியங்களில் உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் அவர் நிரபராதி என்றால் பயப்பட தேவையில்லை. சட்டத்தின் முன் தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டும். அதனை விடுத்து தற்கொலை செய்து கொள்வதல்ல வழி. மேற்கோள் நிறைவு.